38ஆம் கிராமத்தில் வந்து நாங்கள் மூலாய் வந்திருந்தாங்க. சரணியாக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா சரணியாக்கா வீட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்ட சமூக மரத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சமூக வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அருணாட்சி பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அருணாட்சி காயோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அருணாட்சி காய் அதோட சோடை தோடை வச்சுருக்காங்க. அந்த மரபடி இருக்குது. இதில் போகிற என்ன வச்சுருக்கீங்க ஆசனிக்கலாம் அக்காட்ட கொஞ்சம் கேட்டதுன்னு சொல்லுவோம்மா. அக்காட்டையும் கேளுங்க. அக்காவும் அக்கா பிடிச்சிருக்குதாங்க போனாங்க. உங்கள்ட்ட தந்த பயிர்கன்றுகள்லாம் எப்படி அக்கா இருக்குது? நல்லா இருக்கிறது. நல்ல செழிப்பா தண்ணி எல்லாம் விட்டு பார்த்து வெட்டியதுக்கால மழை பெஞ்சதால நல்லா இருக்கிறது. அக்கா இப்போ இந்த உங்களோட கிராமத்தை தத்தெடுத்து உங்களுக்கு பயிர்கன்றுகள் தந்த அந்த அண்ணன் பேர் தெரியுமா உங்களுக்கு? சபேஷன் அண்ணா அவர்கள், அவர் ஜெர்மனி நாட்டில் இருக்கிற இந்த பயிர்கன்றுகள் எல்லாம் கொண்டு வரங்களுக்கு இந்த பயிர்கன்றுகள் எல்லாம் நல்ல வடிவா இருக்கிறது. அதே போல அவங்களோட குடும்பமும் நல்லபடியாக செழிப்பாகவும் இருக்கணும் என்று நாங்கள் மனமோடு விரும்புகின்றோம். நன்றி நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஆகவே விஎன்ஆ சபேஷன் அண்ணா அவர்கள் ஊடாகத்தான் பசுமை இல்லம் நிதிகளை பெற்று இந்த 26 குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டதுக்கு பயனாக நாங்கள் நாங்கள் என்னென்ன பயிர்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு, அதால் இந்த பயிர்கன்று எப்படி இருக்குன்றதை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனில் கமுக வச்சுருக்குறாங்க. அப்படியே இங்கெல்லாம் மாங்கன்று இருக்குது, இங்கெல்லாம் கமுக இருக்குது, இப்படியே லைனில் வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொச்சி கத்தரி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா கத்தரி காய்ச்சி நிற்கிது. பார்த்தீங்கன்னா பட்டாளை போட்டிருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பயத்தங்கூடி நிறைய இலடா நாட்டிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது, நல்ல காயாக நிற்கிது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் காய்ச்சி கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தேசி மரம் இருக்குது. இது வந்து தேன் தோடை. இப்போ இவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியே நிற்கிது தேசி தோடை கமுக. அப்படி இல்லை இந்த தென்னம்புல்ல கமுக இந்த இருக்குது பாருங்கள். பசுமை கொடுக்கப்பட்ட தென்னம்புல்ல கண்டுகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே அந்த பயத்தையும் பாருங்கள். எல்லாம் ஒரு பெரிய பெரிய பயத்த இனம். நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனம் இது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மரவள்ளி போட்டிருக்கிறாங்க. நிறைய மரவள்ளி தோட்டம் போட்டிருக்கிறாங்க. தென்னம்புல்ல இருக்குது. அப்படியே இந்த பாருங்கள் ஆசனைப்பில்லா மரம் அக்கா வாசலில் வீட்டுக்கு முன்னுக்கு வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த இருக்குண்ணே. இது ஜம்பு மரம் தான் என்னக்கா? ஜம்பு பார்த்தீங்கன்னா பசுமரத்தை கொடுக்கப்பட்ட ஜம்பு மரம் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தோட மரம் இருக்குது. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா லைனில் வச்சுருக்குது. அப்படியே தேசி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாங்கண்டு கோப்பி மரம் அங்கே வச்சுருக்கீங்கண்ணே. அங்கே பார்த்தீங்கன்னா கோப்பி மரம் இங்கே இருக்குது. இல்லை கருவா இஞ்சால இது என்ன ஓடியாக்காது? சிறுகிழங்குன்னு அவிக்கிறதுன்னா இனம். தும்பங்கனி மட்டக்களப்பு தும்பங்கள் வந்து சிவலட்சுமினாக்கா குணலட்சுமி அக்காடா வீட்டுக்கு வந்திருக்கிற மீளாயுக்கா. பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு பசுமரத்தை கொடுக்கப்பட்ட மரக்கண்டில் வந்து மீளாயுக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோப்பி மரம். இவ்வளோ அழகாக அந்த கோப்பி மரத்துக்கு வகை பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு பக்கத்தில் அருணாசி குட்டி அப்படி லைனில் வச்சுருக்குறாங்க. பார்த்தா தெரியும். இதில் அடுத்து கோப்பி மரம் நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா சின்னல காய்க்கக்கூடிய பால மரங்களும் அவங்களும் வச்சுருக்குறாங்க. இந்த பார்த்தா விளங்கும். நல்ல புலை போட்டு நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகாக இந்த சின்னல்ல காய்க்கக்கூடிய வாழை இனம் அதுவும் அவங்களோட தோட்டத்தில் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் அக்கா வச்சுருக்குது. நல்ல பெரிய மரமாக வளர்ந்துது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இது கொடி பெசம்பரம்னா பசுமரத்தை கொடுக்கப்பட்ட பெசம்பரப்பு வந்து பால மரத்தில் விட்டுருக்காங்க. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா லைனில் இஞ்சால மாதுளை மரம். வாழை தோட்டத்துக்குள்ளே அவங்க தள்ளி வச்சுக்கிறதால ஒவ்வொரு மரத்தையும் நாங்கள் தேட வேண்டிய கிடக்குது. பார்த்தீங்கன்னா அது மாதுளை மரம். மரவள்ளி போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இப்போ பிடிங்கிறீங்கன்னா அங்கே மரவள்ளி பார்த்தீங்கன்னா 10 கிலோ மரவள்ளி பிடுங்கி இப்போ விற்றுருக்கு. எவ்வளோ விற்றுருக்கீங்க இப்போ? கிலோ 200 ரூபாண்ணே.
10 கிலோ மரவள்ளி வந்து இப்போ பிடிங்கி அக்கா விற்றுருக்குறாங்க. இண்டை கடைசி கட்டம் முடியக்கிட்டாக போகு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பயறு அக்கா அரைஞ்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கமுகை பாருங்கள், இவ்வளோ பெரிய கமுகை அன்றைக்கி அப்படி லைனில் அக்கா வச்சுருக்கு கமுகை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் மரவள்ளி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அங்கே இருக்குன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா மாங்கண்டு, இது வந்து மாங்கண்டு, அதையும் பார்த்துட்டோம்னாக்கா. பார்த்தீங்கன்னா தேசி மரம். இப்போ அக்கா நீங்கள் இப்போ பசுமலை தரப்பட்ட மரக்கண்டு கூட ஆகிருந்து நீங்களும் நிறைய மரக்கண்டு உண்டு ஆகிருங்க. இப்போ என்னென்ன வச்சு விற்றுருக்குங்க? நம்ம இதில் வண்டி விற்றுருக்குங்க. பார்த்தீங்க 12,000 வண்டியை வச்சு 30,000 விற்று அவங்களோட சாப்பாடு செலவுக்கும் எடுத்துருக்குறாங்க, விற்றும் இருக்கிறாங்க. அதே போல் கவுப்பி மறைஞ்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மரவள்ளியும் 10 கிலோ மரவள்ளி 200 படி விற்றுருக்குறாங்கண்ணே, விற்றுருக்குறாங்க. விற்றுருக்குண்ணா எவ்வளோக்கா? 2,000 படி விற்றுருக்கு. கச்சான் குரக்கனை போட்டு விற்றுருக்குறாங்க. விற்று இப்போ அதோட சேர்த்து தான் சாப்பாட்டு பாட்டுக்கு போட்டு எடுத்துருக்காங்கண்ணே. பார் கவுப்பியும் 5 எடுத்து விற்றுருக்குறேங்க. அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் சகலதம் இப்போ கவுப்பி விற்றுருக்குறாங்க, காச்சான் விற்றுருக்குறாங்க, மரவள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல மரக்கடைகளை வண்டியெல்லாம் போட்டு இப்போ அவங்க தேவையானதுக்கு விற்றுருக்குறாங்க. கத்தரி கொஞ்சம் பழுதா போய்த்துண்ணே, பிரச்சனை எவ்வளோ நீங்கள் விற்றுருக்கீங்க, அதை பாராட்ட வேண்டிய விடயமாக்கா. நிச்சயமாக நாங்கள் பசுமலை சார்போம் உங்களுக்கு மனமாக இருந்தால் நன்றியை தெரிவித்து விட்றோமாக்கா. நீங்கள் பசுமலைக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓ இருக்குது நிச்சயமாக. வைக்கக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? வாழணும்னு ஆசைப்படுறீங்க. நிச்சயமா உங்களுடைய ஆசி நிச்சயமா அவருக்கு சென்றடையுமாக்கா. நிச்சயமா நன்றி அக்கா. நாங்களும் பசுமை இல்லம் சார்பும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விட்றோம் அக்கா. நன்றியா.